வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தா முக்கியமான வீடியோ தான் இருக்கும். 10th சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ தான் இருக்கும் ஃபார் மிட்டம் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் பேஸில் வந்து கொஸ்டின்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுங்க, எல்லா கொஸ்டின்ஸும் நோட் பண்ணி மறக்காம படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5க்கான கொஸ்டின்ஸ் தான். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் லாங்கிடியூடல் வேவ், லாங்கிடியூடல் வேவ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அக்கோஸ்டிக்ஸ் லெசன் நினைக்கிறேன். ஸோ லாங்கிடியூடல் வேவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிட்டு நம்ம காதுக்கால கேட்க முடியும் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ, ஒரு எக்கோ நம்மளுக்கு கேட்கணும்னா என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போது நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், அதாவது 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருக்க வைப்ரேஷன்ஸை வந்து எந்த அனிமல்ஸ் எல்லாம் ஹியர் பண்ண முடியும், கேட்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த கொஸ்டின். ஸோ 2 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வை டஸ் சவுண்ட் டிராவல் ஃபாஸ்ட் தென் ரெய்னி டே தென் த ட்ரை டே. ஓகேங்களா? வறட்சியா இருக்கிறத விட ரெய்னி டேஸ்ல மட்டும் எப்படி சவுண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து டிராவல் பண்ணுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 மார்க்ல. வை டஸ் எனி எம்டி வெசல்ஸ் ப்ரொடியூஸ் மோர் சவுண்ட். ஓகேங்களா? எம்டி வெசல்ஸை விட ஃபில்டு வெசல்ஸ் ஏன் ரொம்ப அதிகமான சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது. எக்ஸ்பிளைன் த சீலிங்ஸ் ஆஃப் கான்செப்ட் ஆல்ஸ் ஆர் கர்வ்டு, எதனால கர்வாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா கார்ட்போர்ட் கவரிங் தான் இருக்கும், ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. மென்ஷன் 2 கேசஸ் இன் 3 ஆன் டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தா 7 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏபி ஏபிசின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் அதில் 3 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, வாட் யூ மீன் பை டேர்ம் அல்ட்ராசானிக் சவுண்ட்னா என்ன, ஸ்டேட் 3 uses ஆஃப் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ், நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், எந்த 3 அனிமல்ஸால நம்ம என்ன பண்ண முடியும் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் வந்து ஹியர் பண்ண முடியும். வாட் இஸ் அன் எக்கோ, ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் அன் எக்கோ, வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ, என்னென்ன மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு எக்கோனால, ஹவு யூ கேன் கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூசிங் எக்கோ. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 6க்கான கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹூ டிஸ்கவர்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் எனி 2 elements which are used for introducing radioactivity, அதை இன்டியூசிங் ரேடியோஆக்டிவிட்டி இன்டியூஸ் பண்ணுறதுக்காக என்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இஃப் ஏ ரேடியோஆக்டிவிட்டி எலமெண்ட் இஸ் ஏ ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னன்னா எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அன்ஸ்டேபிளாக இருக்க எலக்ட்ரான்ஸ்னாகும் ஒரு ஆட்டம் வந்து தன்னாலே எமிட் ஆகாத ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஸோ அண்ட் ப்ரொடியூஸ் 104 RF 259 சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ரைட் என்ன அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ. ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் ஏ பற்றி மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் பற்றி பேசியிருக்காங்க. வாட் இஸ் ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் சிங்கிள் ஃபிஷன் ப்ராசஸ். ஃபிஷன் என்னது இப்போ எது ஃபியூஷனா ஒன்றாகுது. ஸோ சிங்கிள் ஃபிஷன் ப்ராசஸில் என்ன ஆவரேஜான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது. விச் அசார்டஸ் ரேடியேஷன் இஸ் த காஸ் ஆஃப் த ஜெனட்டிக் டிசாஸ்டர்ஸ். ஓகேங்களா? என்ன அசார்டஸான ரேடியேஷன் வந்து ஜெனட்டிக் டிசாஸ்டர் வந்து காசு கொண்டு வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். கிவ் த எஸ்டிமேட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அது பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் பொறுத்துக்கு ரைட் எனி 3 ஃபங்க்ஷன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, டிவ் ரிஃபைன் ஒன் ரோ என்டிஜான். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேட் சோடி அண்ட் ஃபேஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் போது கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 10க்கான கொஸ்டின்ஸ். வை டஸ் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆன ரைசிங் த டெம்பரேச்சர். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி அதிகமாக ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான் சொல்லுதான். டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா வெளியே, எண்டோதெர்மிக்னா உள்ள. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா 7 மார்க்ஸ் பொறுத்து எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், வாட் இஸ் த கெமிக்கல் ஈக்விலிபிரியம், வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 11 ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்துக்கு 2 மார்க்ல வந்து சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் இட்ஸ் கிவ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. கீட்டோன் பற்றி தெரியும் உங்களுக்கு, சி டபுள் பாண்ட் ஓன்னு சொல்லிட்டு கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப் அது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் எத்தானிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எத்தனால், give the chemical reaction, how do the detergents cause for water pollution. ஓகேங்களா? இந்த டிடர்ஜென்ட்ஸ் வந்து எப்படி வாட்டர் பொல்யூஷன் வந்து காஸ் பண்ணுது. suggest medical remedial measure to prevent this pollution. ஓகேங்களா? differentiate soaps and detergents வந்து differentiate பண்ண சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கால்ட் homologous series, given any 3 of its characteristics, explain the mechanism of cleansing action of soap. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 19 2 மார்க்ஸ்ல வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில் கால்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் லெசனு 4 மார்க்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. டீஜெனரேட்டட் விங்ஸ் ஆஃப் கிவி இஸ் அன் அக்யூவர்டு கேரக்டர். ஒய் இட்ஸ் அன் அக்யூவர்டு கேரக்டர், ஏன் அதான் அக்யூவர்டு கேரக்டர் நம்ம சொல்கிறோம். ஒய் இஸ் அன் ஆர்கியோபெட்ரிக்ஸ் கன்சிடர் ஆஸ் ஏ டு பே கனெக்டிங் லிங்க். ஓகேங்களா? ரொம்ப பழைய ஒரு பேர்டு, அது ஆன்சஸ்டர் காலத்தில் இருந்த ஒரு பேர்டு, அது ரொம்ப பழமையான பேர்டுன்னு சொல்லுவாங்க அதை.
நெக்ஸ்ட் பார்த்தா டிஃபைன் எத்னோபாட்னி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், நம்ம ஏஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்றது. 7 மார்க்ஸ் பொறுத்து ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் ஃப்ரம் அனலாகஸ் ஆர்கன்ஸ், ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்ல நம்ம அனலாகஸ் ஆர்கன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், சிமிலாரிட்டிஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் வந்து 20th லெசன். ஓகேங்களா. 20th லெசனை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், வாட் ஆர் த டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ், இது 2 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிஸ்கஸ் ரெசிஸ்டன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நேம் த 3 இம்ப்ரூவ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வீட் அண்ட் தட் ஹெல்ப்டு இன் இந்தியா அச்சீவ் ஹை ப்ராடக்டிவிட்டி. ஓகேங்களா. ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன் ப்ரீடிங். ஓகே. அடுத்து 7 மார்க்ஸ் பொறுத்த டிஸ்கிரைப் த மியூட்டேஷன் ப்ரீடிங் இந்த வித் அன் எக்ஸாம்பிள் வித் a neat label diagram, explain the techniques involved in gene cloning. Third question பொறுத்து discuss the importance of biotechnology in the field of medicine. ஓகேங்களா. இந்த பயோடெக்னாலஜி வந்து ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் அந்த கொஸ்டின். ஸோ அடுத்து பார்த்தா 21st கொஸ்டினில் வந்து 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ், அடுத்து வந்து மென்ஷன் 2 டிசீசஸ் காஸ்ட் பை டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுறதால என்னென்ன காசுலாம் வருது, வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபார் ஒபிசிட்டி, வாட் இஸ் த அடல்ட் ஆன்செட் டயபிட்டிஸ், வாட் இஸ் மெட்டாசிஸ் அண்ட் ஹவு டு டஸ் இன்சுலின் டிஃபிஷியன்சி அக்கர், இதனால இன்சுலின் டிஃபிஷியன்சி வந்து அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. வாட் ஆர் த வேரியஸ் ரூட்ஸ் பை விச் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. ஹியூமன் டிஃபிஷியன்சி வைரஸ் மீன்ஸ் HIV. ஓகேங்களா. டிஃபரன்ஷியேட் டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ், சக்கரை வியாதி பற்றி சொல்கிறது. வாட் ப்ரிகாஷன்ஸ் கேன் பி டேக்கன் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ், என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் நம்ம ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டின். 7 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மார்க்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே. Suggest measure to overcome the problems of alcoholic. Change in lifestyle is a risk factor for occurrence of a cardiovascular disease. Can it be modified? If a suggest measure for prevention, என்னென்ன மெஷர் ப்ரிவென்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து பார்த்தா 22nd லெசன் தான். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீ ஆர் கட் டவுன், வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஓகேங்களா. ட்ரீ நம்ம கட் டவுன் பண்ணுறதால சாயில் எரோஷன் என்னென்ன ஏஜென்ட் சொல்லிட்டா நம்ம 2 கொஸ்டின் கம்பைண்டாக இருக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் டு பி கன்சர்வ்டு, சோலார் எனர்ஜி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, ஹவு, எதனால ரினியூவபிள் எனர்ஜி அது எப்படின்னு கேட்குறாங்க. ஹவு ஆர் இ வேஸ்ட் ஜென்ரேட்டர், இ வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா. அப்புறம் 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் பயோகேஸ், பயோகேஸ் யூஸ் பண்ணுறது மூலியமா என்னென்ன அட்வான்டேஜ் அதாவது நன்மைகள் இருக்குது. ஓகேவா. வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், காடு அழிக்கிறது மூலியமா என்னென்ன விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற கொஸ்டின் தான் இது. 7 மார்க்ஸ். ஓகே. 7 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹவு டஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். ஓகேங்களா. இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றது. அதாவது இப்போ கிரவுண்ட் வாட்டரையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி தேக்க வைக்கிறது மூலியமா நம்ம கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து என்ன பண்ணால் ஸ்டாக்னட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு வில் யூ ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், மண்ணரிப்பை எப்படி தடுப்பீங்க அப்படின்றது. எனாமரேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து ஓன் கொஷின்ஸ். இந்த எக்கலாஜிக்கல் இந்த எக்கோசிஸ்டம் இந்த மாதிரியான லெசன்ஸ்ல இருந்து வர கொஷின்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாக கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ கஷ்டமே இல்லை அதில். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சாயில் எரோஷன், சாயில் எரோஷன் வரது மூலியமா என்னென்ன விளைவுகள்லாம் நம்ம சந்திப்போம் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்லாம் வந்து இருக்குது. பட்னா அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின்ஸ். இதெல்லாம் பண்ணுங்க. எல்லாருக்கும் கொஷின்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வேறு எதுனா லெசன்ஸோட அதாவது வேறு என்ன சப்ஜெக்டோட கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.